வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில கேஜெட் டீல்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த பவர் பேங்க்ஸு, இந்த எஸ்எஸ்டி, டிவி டீல்ஸு, ப்ரொஜெக்டர் டீல்ஸு, இது மாதிரிலாம் ஒரு சிலது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வியூ ப்ராடக்ட்டில் கீழே ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அமேசான் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக நம்மகிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் அடிக்கடி பார்த்தேன் அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பேங்க்ஸ்லேருந்து போயிடலாம். ஒரு 10,000 mAh பவர் பேங்க் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்ரானிக்ஸோட லக்ஸல் 10K பவர் பேங்க் இருக்குது. இது ஒரு 10,000 mAh பவர் பேங்க் ரெகுலராக 700-800 செல் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 650 கிடைக்குது. இது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பவர் பேங்க் தான். பட் நீங்கள் இன்னும் ரிலையபிளாக நல்ல பிராண்டடாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எம்ஐயோட பவர் பேங்க் எப்பயுமே அது ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 20,000 mAh வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆம்பரேனோட 20,000 mAh ட்ரை பண்ணலாம். இதோட ரெகுலர் ப்ரைஸ் 1,500 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபரில் 1000 rupees கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு நல்ல பவர் பேங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது நான் ரீசெண்டாக இப்போ ஆர்டர் போட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை இன்னும் எனக்கு சர்வீஸ்லாம் பெட்டராக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா எம்ஐயோட 20,000 mAh பவர் பேங்க் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 1,700 கிடைக்குது. நல்ல ஒரு ரிலையபிளான பவர் பேங்க். நான் பர்சனலாக இந்த பவர் பேங்க் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஐ திங்க் 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய பவர் பேங்க்ஸ்லாம் டீல் இருக்கும். அதெல்லாம் நான் வந்தால் டெலகிராம் சேனல் அப்பப்போ உடனே ஷேர் பண்ணுவேன், அங்கே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான கொலாபரேஷன். இது வந்து வெறும் கொலாபரேஷன் தான், பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. கேஜெட் ஸ்டீல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எனக்கு 2 ஸ்கின்ஸ் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இதை ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பொதுவாகவே நம்ம சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஃபோனோட திக்னஸும் அதிகப்படுத்தும், அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே அந்த அளவுக்கு அது சரியான ப்ராடக்ட் வந்து கிடையாது. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த ஸ்கின்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக ஒரு கிரிப் ஆட் பண்ணுது, அதுவுமே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஹனிகோம் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இது பேக் சைடு மட்டும் கவர் பண்ணாமல் ஃபோனோட ஃபுல் சைடும் மெட்டலில் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுமே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ராச்சஸ்லாம் அதிகமாக இருந்து தவிர்க்கணும், அதே சமயம் உங்களுக்கு கேஸ்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போய் கடையில் கொடுத்துலாம் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. அவங்ககிட்டே ஒரு யூடியூப் வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே உங்களால் இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியாக உங்களுக்கு ஸ்கின்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா அவங்ககிட்ட ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்ஸுமே இருக்குது. ஸோ இது என்னோட S24 FE நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவுமே ஃபோனோட 360 டிகிரிக்கும் கவர் ஆகுது. அதனால் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஸ்க்ராச்சஸ்லேருந்து. இதை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. இல்லை செல்ஃப் ஃபீலிங் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகும். திரும்ப உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கும். அண்ட் கேஜெட்ஸ் கிட்ட மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, லேப்டாப்ஸ் இது மாதிரி நிறைய அக்சசரிகிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான டைமாக இருக்கும். நான் வந்து பொதுவாக விண்டோஸ் லேப்டாப் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் விண்டோஸ் யூஸ் பண்ண வரைக்கும் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் மேக்புக்கு ஸ்விட்ச் ஆனதுலேருந்து எனக்கு விண்டோஸ் லேப்டாப் அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேக்புக் அதுவும் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ரைட் டைமாக இருக்கும். மேக்புக் M4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90K ரெகுலராக செல் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 78,500 வாங்கிக்க முடியும். இதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். அப்படி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பார்க்குறீங்க அப்படின்னா மேக்புக் M2 இருக்குது. இதோட ரெகுலர் ப்ரைஸ் 76,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 64,000 கிடைக்குது. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 256 GBக்கான ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். வாங்குற மாதிரி இருந்தால் கூடவே சேர்த்து ஒரு 1 TB SD கார்டு வாங்குற மாதிரி இருந்தால் கூடவே சேர்த்து ஒரு SSD வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 512 போகிறது எனக்கு கேட்டால் பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா நான் 256 தான் வச்சுருக்கேன், சுத்தமாக பத்தவே மாட்டேங்குது எந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்குமே. ஸோ வாங்க பேசிக் யூஸ் ரொம்ப எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். பட் இந்த ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது, ஹை அண்ட் வேரியன்ட் போகிறது பெட்டர். அடுத்த டீல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங்கோட ஹெட்ஃபோன் ஒன்று. இதை நான் வந்து இந்த ஹெட்ஃபோன் வீடியோஸில் ஆட் பண்ண நினச்சேன், அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இங்கே ஆட் பண்ணுறேன். இது லான்ச் ஆகும்போது 20,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15,000 வாங்கிக்க முடியும். அண்ட் இப்போ நான் சொல்கிற டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபரோடு இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெகுலராக அந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் கட் ஆகல, 1000 2000 தான் கட் ஆகிருக்கு. பட் நீங்கள் இந்த SBI கார்டு அமேசானில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக 7,000 8,000 கட் ஆகுது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கே போய்ட்டு நான் சொன்ன ப்ரைஸ்க்கு இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல போகிற ப்ரைஸுக்கு உங்களால் வாங்க முடியும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு டிவி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷாமியிலேருந்து ஆஃபர் இருக்குது. ஷாமியோட FX Ultra அப்படிங்கிற 43 inch ரெகுலராக 26,000 விற்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 18,000 கிடைக்குது. ரியலாகவே ஒரு சாலிடான டீல். டிவி வாங்குற மாதிரி தான் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் GST கட் ஆகியிருக்கு. அதே சமயம் இப்போ பேங்க் ஆஃபர் இருக்கனால நல்ல ஒரு டீலில் வாங்க முடியும். அண்ட் நீங்கள் புது பிராண்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லுமியோ கிட்ட இருந்து Vision 7 அப்படிங்கிற டிவி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 30,000 லான்ச் ஆச்சு. பட் இப்போ ப்ரைஸ் கட் ஆகி 20,000 செல் ஆகிட்டு இருக்கு. பட் இதோட சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாமி டிவி போகிறது பெட்டர். பட் உங்களுக்கு இந்த சர்வீஸ்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிவி கூட கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் சாம்சங் மாதிரி பிராண்ட் கிட்ட தேடிட்டீங்க அப்படின்னா சாம்சங்கோட விஸ்டா அல்ட்ரா டிவி, இதுவுமே ஒரு 43 inch டிவி தான். இதோட ரெகுலர் ப்ரைஸ் 31,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபரில் 20,000 உங்களுக்கு கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். இல்லை நீங்கள் ஒரு 55 inch OLED டிவி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷாமி கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஷாமியோட 55 inch 4K OLED
எஃப்எக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாடல். இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 39,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 30,000 கிடைக்குது. டிவியில் உங்களுக்கு அதிகமாக விருப்பம் இல்லை, பட் ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் தேடி இருந்தீங்க அப்படின்னா இதுதான் பக்காவான ஆப்ஷன். ஏன்னா ஒரு பிராண்டடாக இந்தியாவில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எல்ஜி, பென்கியூ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் இப்போ வந்து லுமியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டீல் கொண்டு வந்திருக்காங்க. லுமியோட ஆர்க் 7 இந்த ப்ராஜெக்டரோட ரெகுலர் ப்ரைஸ் 20,000. பட் இந்த கூப்பன் அண்ட் பேங்க் டிஸ்கோட சேர்த்து இதை வாங்கினீங்க அப்படின்னா 15,000 கிடைக்கும். 15,000 ரியலாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்டர். நீங்கள் இந்த ஜாட்கோ, இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய தெரிஞ்சிங்கன்னா இந்த போட்ரானிக்ஸோட ப்ராஜெக்டர் இது மாதிரிலாம் கிடைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்டருக்கு போகிறது பெட்டரான ஆப்ஷன். அண்ட் இதுலேயே இன்னொரு ஹை அண்ட் வேரியன்ட் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கும் அண்ட் பிரைட்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராஜெக்டில் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா OnePlus Realme டிவிஸ் வாங்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க டிவி லான்ச் பண்ணியே பல காலம் ஆகுது அண்ட் அவங்க அஃபிஷியலாக மேனுஃபேக்சரிங்குமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களோட சர்வீஸ் இந்த ஸ்பேர் பார்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆஃபர்ஸ் போட்டு டிவி 10,000 கொடுத்தாலும் அந்த பிராண்ட்ஸ் எடுத்து வாங்காதீங்க. அடுத்து டிவி வாங்கினோன்னா ஒரு PS வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு மேபி உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கலாம். PS5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 ரெகுலராக செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 42,000 கிடைக்குது. அந்தளவுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ மேபி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஸ்லிம் எடிஷன் தான். இதே டிஸ்க் எடிஷன் போறீங்க அப்படின்னா ரெகுலராக 50,000 செல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 45,000 உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அப்படியே ஒரு SSD டீலும் பார்த்தேன், அதையும் ஷேர் பண்ணிடுறேன். SanDiskோட 1TB SSD இது ரெகுலர் ப்ரைஸ் 8,500 இருக்கும். பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 6,500 கிடைக்குது. இதையும் மேபி செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு வாட்ச் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். OnePlusோட Watch 2 இதோட ரெகுலர் ப்ரைஸ் 16,500 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 9,500 கிடைக்குது. ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு வாட்ச் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாம்சங்கோட Watch 7 இருக்குது. இதோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 15,000 கிடைக்குது. பட் பேட்டரி லைஃப் வெறும் 1 டே தான் கிடைக்கும். OnePlus வாட்ச் போனீங்க அப்படின்னா மேபி 2 நாள் கிடைக்கலாம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் கேஸில் தான் உங்களுக்கு 2 நாள் பேட்டரி லைஃப்லாம் கிடைக்கும். டெய்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது மாதிரி வாட்சஸ். ஸோ சாம்சங் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு ரிலையபிளான வச்சு அவங்களோட டைசன் வைஸ் வாட்சில் சூப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். மறக்காம நீங்கள் ஒரு சாம்சங் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக சிங்க் ஆகும். ஸோ OnePlus போகிறத விட சாம்சங் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இந்த வாட்ச் போகிறது பெட்டர். அடுத்து ஐஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் SE2 இது வந்து 25,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 17,000 கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிள் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஃபோன் இருக்குன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டில் ஐஃபோன் ஆப்பிள் வாட்ச் வந்து ஒர்க் ஆகாது. இல்லை உங்களுக்கு வாட்ச்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த புதுசாக வந்து ரிங்கில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சூப்பரான டிஸ்கவுண்ட் இருக்குது. சாம்சங்கோட ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆகும்போது 38,000 லான்ச் ஆச்சு. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 20,000 கிடைக்குது. ரியலாகவே செம்ம டீல். ஸோ 20,000 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரிங் வாங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங்ன்றது கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த போட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக போட் நாய்ஸ்லாம் அப்படி இருந்தாங்க. அது அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இல்லை. ஸோ வாங்குறதா தான் மேபி செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்லிம்மாக காம்பேக்டாக தான் இருந்துச்சு. 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் டேப்லெட் டீல்ஸும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு iPad Air M3 இதோட ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபரில் 44,000 கிடைக்குது. அடுத்து OnePlusோட Tab 3 இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. பட் இப்போ ப்ரைஸ் கட் ஆகி 43,000 செல் ஆகிட்டு இருக்கு. புதுசாக ஒரு டேப்லெட் வாங்கினா மேபி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான டீல் அப்படின்னா இந்த டீல் தான். Xiaomiயோட Pad 7 இது ரியலாகவே ஒரு நல்ல டேப்லெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இது ரெகுலர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,000 செல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 21,000 கிடைக்குது. என்ன கேட்டால் கண்ண முடிவு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. டேப்லெட் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீல் தான் இது. ஏன்னா நீங்கள் டேப்லெட் வாங்குறீங்க அப்படின்னா அண்டர் 20,000 வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள டேபாகவே இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசரில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டவுன்கிரேட் இருக்கும். ஒரு 4-5 வருஷம்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி லேகாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த டேப்லெட்லாம் போகிறீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ் போகிறது என்ன கேட்டால் பெட்டரான ஆப்ஷன். அடுத்து சாம்சங்கில் ஒரு டேப் வாங்க போகிறீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி Tab S9 வந்துருக்கு. இது லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73,000. பட் இப்போ ஆஃபரில் 35,000 கிடைக்குது. இதுவுமே சீரியஸாக ஒரு நல்ல டேப் தான். உங்களுக்கு இந்த S Pen சப்போர்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேப்ல வந்துடும். அதுவுமே ரைட் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் டேப்ல. ஸோ நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் தேடுறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்து நான் சொல்ல போகிற டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக இந்த மவுஸ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். Logitechோட MX Master 3S இந்த மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக 9K செல் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6,000 கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். பட் இதுக்கு கீழே இந்த ப்ரைஸ்லாம் நான் குறைஞ்சு பார்த்துருக்கேன். பட் இப்போ 6,000 இருக்குது. இருந்தாலுமே இது ஒரு நல்ல டீல் தான் மவுஸ்க்காக. பட் இதிலவே பார்த்தீங்க அப்படின்னா மேக்புக்கு தனியாக ஒரு மவுஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணாதீங்க. விண்டோஸ்க்கு இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து அந்த டாங்கல் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுவாங்க. அது வந்து ப்ளூடூத் தான். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வாங்கினீங்க அப்படின்னா டாங்கலோட உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் இப்போ சாம்சங் ஃபோனில் ஏதாவது சேலில் வாங்கிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜர் தேவைப்படும். கண்டிப்பாக சாம்சங் கிட்ட இருந்து சார்ஜர் வாங்காதீங்க. உங்களோட சார்ஜர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டியூவல் போர்ட்டோட வாங்கிட்டு போகலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்பைஜனோட 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக 2,100 செல் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் 1,700 கிடைக்குது. இன்னொரு நல்ல ஆப்ஷன் தேடுறீங்க அப்படின்னா CMF-ஓட 100 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. இதோட ரெகுலர் ப்ரைஸ் 4,000. பட் இப்போ ஆஃபரில் உங்களுக்கு 3,000 கிடைக்குது.
ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்து உருப்படியாக இருக்கிற டீல்ஸ் வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ உங்களுக்கு மாட்டின டீலையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். அதை டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் தெரியட்டும். அந்த மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஸ்டான டீல்ஸ்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.